பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் வாழ்வு ஆலயம் 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 ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லையும் ஆலயம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஆல்பர்ட் லீசன், கண்ணூத்து ஃபேமிலி, முண்டாத்தில் ஃபேமிலி இவர்கள் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக தன்னுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். மேலும் மரித்த ஜே டோமினிக் சாவியோ, ஜே அல்போன்ஸ் ராஜ், ஆனந்த மேரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்தியிலே பாற்றி அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய தாயாம் திரு அவையானது அவிலா நகரில் பிறந்த புனித இயேசுவின் தெரேசா அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர் கன்னி மற்றும் திருச்சபையில் மறை வல்லுநர்களுள் ஒருவராக திகழப்பட்டவர். அதாவது தான் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த இயேசுவை அவருடைய வாழ்வின் மூலமாக அவருடைய ஜெபத்தின் மூலமாக கண்டுகொண்ட இயேசுவை எழுத்தின் மூலமாக திருச்சபைக்கு கொடுத்தவர். எவ்வாறு இயேசுவை அடைய வேண்டும், இயேசுவை அடைய வேண்டிய வழி எது என்பதை எழுத்துக்களின் மூலமாக திருச்சபைக்கு பெரிய பங்காற்றிய ஒரு மாபெரும் புனிதை. அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இயேசுவை எவ்வாறு அடைய வேண்டும், இயேசுவை அடைய இயேசுவின் உடன் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இயேசுவை நாம் கண்டுகொண்டும் இயேசுவை அறிந்திருந்தும் இயேசுவை போல வாழாத நேரங்களுக்காக, இயேசுவுடன் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லாத நேரங்களுக்காக மனம் வருந்தும். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நம்மை நாம் தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவருடைய உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கே அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதிலுரை. மனிதரின் செயலுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். உங்கள் பதிலுரை. செயல்களுக்கேற்ப கைமாறு நீர் அளிக்கின்றீர். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். உங்கள் பதிலுரை. மனிதரின் செயலுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். உங்கள் பதிலுரை. மனிதரின் செயலுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்செட்டு அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்செட்டு அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். என்ன புரியுது? அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடையாளம் தெரியாத கல்லறை என்ன அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? மரித்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் என்ன சொல்லுவாங்க? கை கால் கழுவணும், குளிச்சிடணும் உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணமும் இருக்குது. அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் இதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் இதெல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா நம்ம மேலே அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு குளிக்காமல். மத ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாவு வீட்டுக்கு போனால் குளிக்கணும், தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூத பழக்கத்திலிருந்தே இருக்குது. இறந்தவர்களை தொடக்கூடாது, அப்படி தொட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தீட்டு, உடனே குளித்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணணும். அதே போல் கல்லறை அவங்க தாண்டி போனாலும், கல்லறை மேலே தொட்டாலோ இல்லை மிதிச்சிட்டாலோ அதுவும் அவர்களுக்கு தீட்டு. அதுக்காக தான் கல்லறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளை அடித்து வச்சுருப்பாங்க. எதுக்கு வெள்ளை அடித்து வச்சுருக்கோம்னா, பளிச்சுன்னு தெரியணும் கல்லறை இங்கே இருக்குது அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக வெள்ளை அடித்து வச்சுருப்பாங்க. பல நேரங்களில் நம்ம நற்செய்தியில் கூட கேட்டிருப்போம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு திட்டுவார், பரிசேயரை திட்டுவார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடையாளம் தெரியாத கல்லறைகளே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்லாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, சம்திங் ராங் அப்படின்றதுக்காக வந்து கடவுள் சொல்லியிருக்காரு. இப்போ அடையாளம் தெரியாத கல்லறைகளேன்னா வெள்ளை அடிக்கலை, அப்போது ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நம்ம வாழும்போது நமக்குள்ளே ஏதோ தப்பு இருக்குது. அப்போ அடையாளம் தெரியாத கல்லறைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மறையுரை கொடுக்கறதுக்காக ஒரு சில புக்கு வாசிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு கதை வாசித்தேன். அது ரொம்பவே நகைச்சுவாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஒரு புலி வந்து காட்டில் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தது தான். சிகரெட் பிடிச்சிருந்தோன்னு எலி வந்து, காட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நமக்கு எவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது, நீ என்ன இப்படி பொறுப்பே இல்லாமல் சிகரெட் பிடிச்சிடுற, சிகரெட்டை கீழே கூட்டுப்பா, நான் எவ்வளோ அழகான வளங்கள்லாம் காட்டில் இருக்கேன், காட்டில் இருக்குது அப்படின்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புலியும் எலி சொல்கிறத மதித்து சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு எலி கூட அப்படியே நடந்து போச்சான். நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது யானை வந்து அந்த ஹன்ஸ் போட்டுருந்தா மாவா போதைப் பொருள் போட்டு மென்னுக்கிட்டு இருந்துச்சான். உடனே எலி அதை பார்த்து புலிக்கிட்ட சொன்ன அதே டைலாகை போய் யானைக்கிட்டையும் சொல்லிச்சான். உடனே யானையும் அதெல்லாம் துப்பிட்டு வாயெல்லாம் கழுவிட்டு புலி, யானை, எலி 3 பேரும் காட்டை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ வளங்கள் இருக்குது, இவ்வளோ செய்ய வேண்டியகள் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு இடத்துக்கு போகும்போது சிங்கம் என்ன பண்ணுச்சான், ஒரு பாட்டிலில் வந்து சாராயம் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். எலி மறுபடியும் போய் அதே வார்த்தைகளை சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். சிங்கத்துக்கிட்ட சொன்னோன்னு சிங்கம் என்ன பண்ணுச்சான், எலியை பலார்னு ஒரு அரைஞ்சுதான். உடனே இந்த யானைக்கும் புலிக்கும் பயம் வந்துருச்சு, ஐயோ சிங்கம் கோபமாக இருக்க போல அப்படின்ட்டு, என்னதான் இருந்தாலும் தப்பு இல்லையா சிங்கம் செஞ்சதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் யானையும் புலியும் கேட்டுச்சான்,
எலி வந்து நல்லதுக்கு தானே சொல்லுச்சு, நீங்கள் இந்த மாதிரி அறையிறீங்க, இப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுச்சு அப்படின்னும் போது, இதே எலி போன வாரம் இதே மாதிரி கஞ்சா போட்டுட்டு போதையோடு வந்து என்னை காடு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நடக்க விட்டுருச்சு, அதுதான் உங்களுக்கும் செய்யுது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னுச்சான். பல நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறிவுரைகள் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், நாம் அதை செய்து கொண்டே இருக்கோம். பல நேரத்தில் அது நமக்கு தெரியல, அடையாளம் தெரியாத கல்லறைகளே அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான் காரணம். நமக்கே தெரியாமல் மற்றவங்களுக்கு போதிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. இன்றைக்கி 3 விஷயத்துக்காக திட்டுறார் பரிசேயர்களை. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் எதுக்காக திட்டுறார்? ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கிறீங்க, 10ல் 1 பங்கை சரியாக கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அன்பு நீதி, இது 2 தான் நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணும், அதையும் கடைப்பிடிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் உண்மையாக கடைப்பிடிக்க வேண்டியது அன்பு நீதி, இதை தான் நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணும், ஆனால் நீங்கள் இதில் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் திருச்சபை கட்டளைகள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? முதல் கட்டளை என்ன? திருச்சபை கட்டளைகள், 10 கட்டளைகள் கிடையாது. ஏதோ ஒரு கட்டளை ஃபாதர் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றீங்களா? திருச்சபை கட்டளைகளில் முதல் கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்கிறோமா வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறாமல் போயிடணும், மிஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, விபூதி புதன் எல்லா திருப்பலிக்கும் கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளும் போகிறோம். இது வந்து நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை. ஆனால் எதற்காக திருப்பலிக்கு போகிறோம்? எதற்காக திருப்பலிக்கு வரோம்? நம்ம கடமைக்கு கட்டளைக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிக்கு வந்துட்டு போகிறோம். ஆனால் திருப்பலியில் நடக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும், அதற்காக தான் திருப்பலிக்கு வரோம். திருப்பலியில் இங்கே என்ன நடக்குதோ அதை என்னோடய லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கரெக்டாக வரணும், கடன் திருநாக்கெல்லாம் திருப்பலி வந்துடணும், வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னா நம்ம அடையாளம் தெரியாத கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 2வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரிசேயர்கள் எல்லா இடத்துலையும் போய் தங்களை மதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, தங்களுக்கு மரியாதை செலுத்தணும், தங்களை மதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளை மதிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். நம்ம யாராவது ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறோம், மற்ற வெளியிடங்களுக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை நல்லபடியாக வரவேற்கிறாங்க, நம்மளை பாராட்டி பேசுகிறாங்களா, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. வீட்டில் போய் சொல்கிறோம், அவங்க வீட்டுக்கு போனோம், இது மாதிரி நல்லா வரவேற்றாங்க, அது கொடுத்தாங்க, உடனே உட்கார வச்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க, டீ குடிச்சிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மதிப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அவங்க வீட்டுக்கு வந்தால் அதே மாதிரி அவங்கள கவனிப்போம். ஆனால் வேறு யாராவது நம்மளை மதிக்காதவங்க இல்லைன்னா நமக்கு தெரியாதவங்க வந்தால் அதே மதிப்பை நாம் கொடுக்குறோமோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாம் அனைவரிடமிருந்து மதிப்பை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அனைவருக்கும் அதே மதிப்பை நாம் வழங்குகிறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தெரிஞ்சவங்கள மதிக்கிறோம், நம்மளை பார்த்தவங்கள நம்ம மதித்தவங்கள மதிக்கிறோம், நமக்கு தெரியாதவங்க யாராவது இருக்கிறாங்க இல்லைன்னா ஏழ்மையில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களையும் அதே விதத்தில் நாம் மதிக்கிறோமா என்பது கேட்டால் கேள்விக்குறி. ஆனால் அதே மதிப்பை அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி செய்யும் பொழுது அடையாளம் தெரியாத கல்லறைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும் சுமைகளை நீங்கள் இன்னொருத்தர் கரெக்டாக இயேசு பேசும்போது ஒருத்தர் இன்டர்வியூன் பண்ணுறார், நீங்கள் இது மாதிரிலாம் பேசி எங்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், ஐயோ உங்களுக்கும் கேடு, நீங்கள் பெரும் சுமைகளை மக்கள் மேலே சுமத்துறீங்க, ஆனால் நீங்கள் அதில் ஒரு விரல் கூட டச் பண்ணி பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு போடுறோம் இல்லையா? செல்ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடாது, படி. நம்ம செல்ஃபோன் அதிகமாக பார்க்காம இருக்கிறோமா? இல்லை. ஏன்? நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எல்லாம் சொல்கிறோமா? பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே விஷயங்களை நாம் கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தான் சிந்திச்சுக்கணும். அதே விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோமா அப்படின்னா நல்லது. அப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு நீதி. அன்பு செய்கிறது அப்படின்னா அடிப்படையில் பார்த்தா எல்லாரையும் மதிக்கணும், மனிதனை மனிதனாக மதிப்பது தான் அன்பு செய்தனுடைய வேர் ஆதாரம். அதை சரியாக செஞ்சால் அனைவரையும் அன்பு செய்வோம். அப்புறம் நீதி, கடவுள் இரக்கமுள்ளவர் தான். முதல் வாசகம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க, உங்களை மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம தப்பு செய்யும் பொழுது கடவுள் நம்மளை மன்னிக்கிறாரு, கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா
என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய மகனோ மகளோ வந்து அவங்களுடைய தப்பை உணர்ந்து திருந்துவாங்க அப்படின்றதுக்காக தான். நீங்கள் எவ்வளோ தப்பு செஞ்சாலும், நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சிருவார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தும் மனம் மாறலை அப்படின்னா கடவுளுடைய நீதி அங்கே இருக்கும். நான் இவ்வளோ வாய்ப்புகள் உனக்கு கொடுத்தேன், இவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தும் நீ மனம் மாறலை, அதனால் நான் உன்னை தண்டிக்கிறேன். அதிலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தீமை செய்வோருக்கு ஆண்டவருடைய சினமும் அவர்கள் மேலே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேதனை, நெருக்கடி இதெல்லாம் வருது அப்படின்னா, நான் எனக்கே தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்கள என்ன செய்ய சொல்கிறேனோ அது நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். கடைசியில் கடவுள் நீங்கள் முதல் வாசகத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, ஆனால் நம்ம ஆள் பார்த்து தான் செயல்படுறோம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் யோசிச்சு வச்சு பார்க்கும்பொழுதும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கும்பொழுதும், நம்ம எப்படி ஆள் பார்த்து செயல்படுறோமா, இல்லைனா கடவுள் சொல்ல மாதிரி அன்பும் நீதியும் கொண்டு வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆள் பார்த்து தான் செயல்படுறோம். மற்றவங்க செஞ்சால் தப்பு, எனக்கு பிடிச்சவங்க செஞ்சால் தப்பு கிடையாது. வெளியில் ஒரு பிள்ளை செஞ்சால் தப்பு, என் பிள்ளை செஞ்சால் தப்பு கிடையாது. இந்த காரணத்துக்காக இதை செஞ்சிருச்சு. அப்போ நீதி என்பது இங்கே அடிபட்டு போயிடுது. அன்பு என்பது நமக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அன்பு கொடுக்குறோம், மனிதர்களாக மதிக்கிறோமே தவிர தெரியாதவர்களை, நமக்கு பிடிக்காதவர்களை அன்பு செய்ய மறுக்கிறோம். பல நேரங்களில் அவர்களை மனிதர்களாக கூட மதிக்காமல் நாம் அவர்களை விலங்குகளைப் போல பேச்சிலும் சரி நம்முடைய நடத்தையிலும் நடத்துகிறோம். அப்போ எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இரண்டு சொல்கிறாருன்னா அன்பு, நீதி. அதை கடைப்பிடிக்காமல் நாம் வாழும் பொழுது நாமும் அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னா முழுவதுமாக நமக்கு உள்ள தீமைகளை வைத்து கொண்டு நாம் நல்லவர்களைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே கடவுள் சொல்கின்ற அன்பு, நீதி இவற்றை கடைப்பிடிப்போம். அதுவே ஆண்டவரை அடைகின்ற வழி. இதை தான் இன்னைக்கு புனிதை நம்ம கொண்டாடுறோம். அந்த புனிதையும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, கரெக்டாக எழுதியிருப்பாங்க. கடவுளை அடைவதற்கான வழி இதுதான் ஆதாரம். அதை கடைப்பிடித்து கடவுளை அடைவோம், கடவுளுடன் வாழுகின்ற பேற்றினை பெறுவோம். பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளிய வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியா ஏற்பாய், புண்படும் மனதை தூய தீர்ப்பாய், புண்படும் மனதின் தூய தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார், அன்பின் பலியா ஏற்பார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், எம்மை திருப்பலி பொருளா தருகின்றோம், அன்பின் பலியா ஏற்பார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மாட்சிக்காகவும் நமது நமது நன்மைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கும் அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தாக்காமல் முது பரிவிறக்கவும் இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அடையாளம் தெரியாத கல்லறைகளாக வாழாமல் மன உறுதியோடு நற்செயல்கள் புரிந்து ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். இறை உள்ளத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the proper response. Others kindly remain in your place and worship the Lord in silence. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே,
என் வாழ்வின் ஊற்றி இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்தே வழியாய் நின்றிட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றி இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண விளைதனில் என்னை கூப்பிடும். பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடு. ஆமென். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன்.
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீதின் தவித்து கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் நீரில் தவித்து கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின்